ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 10 கரண்ட் அஃபேர்ஸ். ஒன்று, தமிழக அரசு முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் மூலம் அரசு பள்ளியை மேம்படுத்த கொண்டு வந்த திட்டம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, விழுதுகள் திட்டம். அதாவது நிறைய இதுவரையும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் தான் அதிகமாக, அதாவது மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் தான் அதிகமாக படிச்சிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக தான் தனியார் பள்ளிகள் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஸோ நம்ம உள்நாட்டிலேயே நிறைய பேர் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக நிதியை திரட்டி அரசு பள்ளியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கு. நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விருதுகள் அப்படின்ற இந்த திட்டத்தை இப்போ முன்னெடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது பள்ளிகள் தான் நம்ம உருவாக்குது, நம்ம உருவாக்கிய பள்ளியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற அந்த முழக்கத்தை வைக்கிறாரு. இதன் மூலமா உங்களால் முடிஞ்ச நிதியை இந்த பள்ளிகளுக்கு, நீங்க படித்த பள்ளிகளுக்கு உதவி அந்த பள்ளியை மேம்படுத்தணும். கட்டடத்தும் சரி, இல்லை பாத்ரூம் கட்டுறது, இதை மாதிரி அடிப்படை சேவைகள், இல்லை புத்தகம் வாங்கி கொடுக்கறது, அடிப்படை தேவைகளை நீங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. உங்களை டெவலப் பண்ண அந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு விருதுகள் அப்படின்ற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இதுவரையும் 7 லட்சம் பேர் உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவரையும் 7 லட்சம் பேர் உதவி செஞ்சிருக்காங்க, உதவி செய்ய முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. சிறந்த பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியர் விருது பெற்றவர். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏபிசிடி. எல்லாமே ஏபிசிடி. ஏ லலித்குமார் மல்யுத்தம், பி ரமேஷ் செஸ், சிவேந்திர சிங் ஹாக்கி, கணேஷ் பிரபாகர் மல்லர் கம்பம். துரோணாச்சார் விருது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, அதாவது இப்போ நிறைய விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்களே, அவங்களுடைய அந்த பயிற்சியாளர்களே சிறந்தவர் யாரோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் துரோணாச்சாரியர். ஓகேவா? அடுத்தது, விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கும் அர்ஜுனா விருது. இதுக்கு இதில் சரியான ஆன்சர் எல்லாமே ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. அதிதி சுவாமி வில்வித்தை, வைஷாலி செஸ், முகமது ஷமி கிரிக்கெட், முரளி ஸ்ரீசங்கர் தடகளம். அர்ஜுனா விருது எது கொடுக்குறாங்கன்னா, விளையாட்டு போட்டியில சிறந்து விளங்குறவங்க யாரோ அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கறது தான் அர்ஜுனா விருது. ஓகேங்களா? அடுத்து, பிரான்ஸ் நாட்டினுடைய புதிய பிரதமர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, கேப்ரியல் அட்டல். இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இளம் வயது அதிபர். பிரான்ஸ் நாட்டிலே இதுவரையும் இளம் வயதான ஒரு பிரதமர் அப்படின்னா இவர் தான். இளம் வயது பிரதமர், பிரான்ஸ் நாட்டினுடைய இளம் வயது பிரதமர். இதுவரையும் பிரான்ஸ் நாட்டுடைய வரலாறுல இந்த அளவுக்கு வயசு குறைவான ஒரு பிரதமர் வந்ததில்லை. பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் யாருன்னு கேட்டால் இமானுவேல் மேக்ரான் தான் அதிபர். ஓகேங்களா? இன்னொன்று ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த கேப்ரியல் அட்டல் அப்படின்றவர் தன்னை ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு 2017 அறிவிச்சிருக்காரு. அப்படி அறிவிச்சும் இவர் பிரதமராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் GSAT-20 செயற்கைக்கோளை எந்த நாட்டின் ராக்கெட் மூலம் அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்தினுடைய ராக்கெட் மூலமா, அந்த ராக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா பால்கான் 9 அப்படின்ற அந்த ராக்கெட் மூலமா அனுப்புவாங்க. இது ஒரு அதாவது எலான் மஸ்கினுடைய தனியார் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ், அது மூலமாக தான் அனுப்பும்போது. ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்ரோவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனம், ஏன் அமெரிக்கா கிட்ட இந்த கொடுக்குறாங்க? இந்த GSAT-ன்றது ஒன்றும் இல்லை, தகவல் தொழில் தொடர்பு மற்றும் புவியை கண்காணிக்கிறதுக்காக GSAT செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்கு இந்தியா. ஏன் அமெரிக்கா கிட்ட கொடுக்கணும்? அதுவும் முக்கியமாக ஒரு தனியார் நிறுவனத்தோட ஏன் கொடுக்கணும்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4700 kg எடை கொண்டது. ஸோ இதை இவ்வளவு எடை கொண்ட அந்த செயற்கைக்கோளை அனுப்புறதுக்கான வசதி நம்ம கிட்ட இல்லைன்றதுக்காக ஸோ இந்த தனியார் நிறுவனத்தோட, அமெரிக்கானுடைய தனியார் நிறுவனத்தோட திட்டமிட்டிருக்காங்க அனுப்புறதுக்கான. ஓகேவா? இதுதான் இதனுடைய முக்கியமான ரீசன். அடுத்து, ஆறாவது, நாய்களை வெட்டுவது மற்றும் இறைச்சிக்காக வளர்ப்பது தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்த நாடு. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா தென்கொரியா. இதுக்கு அந்த நாட்டில் அந்த நாய் இறைச்சி அந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க, எங்களுடைய தொழில் பாதிக்கப்படும் அப்படின்னு. ஆனால் அந்த நாட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதிகமாக நாய் இறைச்சியை யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல, ஸோ அதனால் குறைவான மக்கள் தான் இதுக்காக பாதிப்படுவாங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பிரச்சனை இல்லைன்னு.
அடுத்தது, தமிழர்களுடன் நல் இணக்கத்தை ஏற்படுத்த தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதா எந்த நாட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? சரியான சார் ஆப்ஷன் சி, இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுங்க. அதாவது இலங்கையில சிறுபான்மையினர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து தமிழர்கள் தான் சிறுபான்மையினர். சிங்களர்கள் வந்து இப்போ எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டாங்க. அந்த சிறுபான்மையர்களான தமிழர்களோட நன்னிலக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி. ஏன்னா கிட்டத்தட்ட 1983 2009 வரை நிறைய போர்ல நிறைய தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்றதுக்காக. ஸோ இனிமேல் அந்த தவறு நடக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த மசோதாவை இலங்கை நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்ததுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் அதுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ல வந்து நீங்கள் கொடுங்க. 1, தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் மூலமாக பள்ளியை மேம்படுத்த கொண்டு வந்துள்ள திட்டம். நம்பர் 1. 2, அர்ஜுனா விருது பெற்ற ஏதேனும் 2 வீரர்களுடைய பேரை நீங்க முடிஞ்சா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணலாம். இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.